கேரளத்தைச் சேர்ந்தவர்களுக்காக நேட்டிவிட்டி கார்டு என்னும் ஆவணத்தை அறிமுகம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு தேர்தல் ஆணையம் சார்பில் SIR என அழைக்கப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அதேபோல கேரளாவில் 24.08 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த நீக்கத்துக்கு வாக்காளர்கள் உரிய ஆவணங்களை கொடுக்க முடியாததும் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. இதன் காரணமாக கேரளாவில் நேட்டிவிட்டி கார்டு என்ற புதிய அடையாள அட்டையை கொண்டுவர கேரள அமைச்சரவை கொள்கை ரீதியான ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போது கேரள அரசு வசிப்பிட சான்றிதழை வழங்கி வரும் நிலையில் அது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே செல்லுபடியாகும் நிலை உள்ளது. இந்த நிலையை மாற்றி புதிய நேட்டிவிட்டி கார்டு புகைப்படத்துடன் கூடிய ஒரு நிரந்தர அட்டையாக இருக்கும் வகையில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. தாங்கள் கேரள மாநிலத்தில் பிறந்தவர்கள், இங்கேயே வசிப்பவர்கள் என்பதை நிரூபிக்க ஒரு சட்டப்பூர்வ ஆவணமாக இந்த நேட்டிவிட்டி கார்டு அமையும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் கூறியுள்ளார். மேலும் இது வரும் காலத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் போன்றவற்றிலிருந்தும் கேரள மக்களை பாதுகாக்கும் ஆவணமாக விளங்கும் என்றும் இது மாநில அரசின் அனைத்து சேவைகளுக்கும் சலுகைகளை பெறுவதற்கும் ஒரு ஆதாரமாக செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரம் இதற்கு சட்ட அங்கீகாரம் வழங்கும் நடைமுறையும் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் பினராயி விஜயன் கூறியுள்ளார். ஆனால் கேரள முதலமைச்சரின் இந்த அறிவிப்புக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள அரசின் இந்த நடவடிக்கை தேவையற்றது மற்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று பாஜகவின் மூத்த தலைவர் முரளிதரன் விமர்சித்துள்ளார். மேலும் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் மத்திய அரசிடம் உள்ளது என்றும் ஆதார் அட்டையில் ஏற்கனவே விரிவான தனிப்பட்ட விவரங்கள் இருக்கும்போது மாநில அரசு ஏன் மற்றொரு அடையாள ஆவணத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கேரள அரசின் சேவைகளுக்கும் சலுகைகளை பெறுவதற்கும் ஒரு ஆதாரமாக இந்த நேட்டிவிட்டி கார்டு செயல்படும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ள நிலையில் இது அந்த மாநிலத்தில் வசிக்கும் பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எதிராக அமையும் என சமூக வலைதளங்களில் விவாதம் எழுந்துள்ளது. கேரளாவில் லட்சக்கணக்கான புலம்பெயரும் தொழிலாளர்களும் வட மாநிலத்திலிருந்து குடியேற்றியவர்களும் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு கேரள அரசின் சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது.